குரல் வணக்கம். நீங்கள் தமிழர்கள் அனைவரும் எந்த கூட்டம் நடந்தாலும், நான் அறக்கட்டளையில் பல்லடம் அறக்கட்டளை ஐயா சொல்லியிருப்பாரு, ஒரு சின்ன விஷயம் தான், அதை நீங்க எந்த கூட்டம் எங்க இருந்தாலும் ஒரு குரலை சொல்லுங்கள். தமிழர்களுக்கு கிடைத்த ஒளி விளக்கு திருக்குறள். அந்த திருக்குறளை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நவில்தோறும் நூல் நயம் போலும் வள்ளுவரே சொல்வார். நீங்க நினைக்க நினைக்க அது கொடுத்துட்டே, அது ஒரு அமுத சுரபி. மணிமேகலையில் இருக்கக்கூடிய அச்சய பாத்திரத்தை போல அது அமுத சுரபி. ஆகவே இந்த குரல் வணக்கம், அதனோடு தொடர்புடைய செய்திகள் நான் உங்களுக்கு சொல்றேன். சிலர் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள், செய்ய மாட்டார்கள். சிலர் செய்து கொண்டே இருப்பார்கள், எண்ண மாட்டார்கள். ஆனா வள்ளுவர் எப்படி அடுக்கிறார்? எண்ணவும் செய்யவனும் துணிந்து கருமத்தை செய்யவும் செய்யணும். அப்படி துணிந்தவன் எண்ணவும் என்பது இழுக்கு. அதை போய் புறகால திரும்பி பார்த்தோம்னா அது அவமானமா போயிருங்கிற அற்புதமான திருக்குறள். ஒவ்வொரு திருக்குறளும் நான் உங்களுக்கு எங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நீங்கள் சன் நியூஸ்ல டக் டக் என்று பதிலளித்த ஆசிரியர்கள் போட்டாலும் திருக்குறள் மாவட்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் ஐயாவுடைய யூடியூப் சேனல் போனீங்கனாலும் 3 மணி நேரம் தொகுப்பு அப்படியே வரும். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்காக நான் ஒரு திருக்குறள் அமுதம்னே சொல்ல, அது ஒரு வற்றாத ஜீவ நதி. அந்த நதியிலிருந்து நான் எடுத்த முத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதே நாளில் என்னை விட்டு பிரிந்த 4 ஆண்டுகளுக்கு பிரிந்த என்னுடைய தாயையும் நினைந்து, சென்ற தை அமாவாசை என்று என்னை விட்டு பிரிந்த தந்தையையும் வணங்கி, அறக்கட்டளை மற்றும் இங்க இருக்கக்கூடிய அவை ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னு ஆசை, ஆனால் நேரம் இல்லை. திருக்குறள் நம்ம எல்லாரத்தை விட உயர்ந்தது. ஆகவே அவைக்கு வணக்கம். தாயை பற்றி சொல்லணும்னா வள்ளுவர் ஈன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதே தாயை பத்தி இன்னொரு திருக்குறள் சொல்லுவாரு. அது குடும்பஸ்தன் படத்தை பாத்தீங்களா? யாராவது பாப்பா பார்த்தா, ஐயா பார்த்தா, அதுல அவங்க அம்மாவே வெறுத்து ஒதுக்குவா பையனை. அது திருக்குறள் இருக்குது. அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். பெத்த பையனையே அம்மா வேற ஆர்வமான பாப்பா. எப்படின்னா, எப்போ நல்குறவுனா வறுமை, நாம் இழந்த சொல். எப்ப நமக்கு வறுமை வந்துடுதோ, பெற்ற தாயாலும் நீ பிறன் போல நோக்கப்படுவாய் என்ற செய்தியை வள்ளுவர் சொல்றார். இன்னொரு செய்தி, ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நாளும் நீளும் இந்நோய். இதோட அடுக்கிறதுக்கெல்லாம் 6 நாளே முடியாது. இது காமத்துப்பால் இருக்கிறது, பிரிதொரு நாள் விளக்குறவங்களுக்கு. அடுத்தது மிக முக்கியமானது, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். அதுக்கு அடுத்தது அதிலேயே தந்தையும் தாயும் நிற்கும் போது, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். சரி, இதெல்லாம் ரைட். அதுக்கு அடுத்து செய் நன்றி எழுதல், அதுக்கான தொடர்பை வைப்பாருங்க ஐயா. இதுவரை ஒரு 2-3 வருஷம் கூட தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஐஎஸ்எம் இருக்கிறதான்னு தெரியல, ஐஎஸ்எம் தெரிஞ்சிருக்கு. மற்ற யாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. சுபவி ஐயா உட்பட, ஏன்னா குரல்வனத்தில் நான் படித்த அந்த செய்தியை பதிவு பண்ணல. எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்டு. இது மிக முக்கியமான திருக்குறள். நன்றிக்கு இந்த இடத்துல வள்ளுவர் உயிர் கொடுக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னத்த திருக்குறள் சொல்லியிருப்பார், நன்றி மறப்பது நன்றன்று இருப்பார். இங்க என்னன்றி மறந்தா இருக்கும்னு சொல்லியிருக்கலாம் வள்ளுவர். ஆனா நன்றிக்கு உயிர் கொடுக்கிறார். எவன் ஒருவன் நன்றியை உயிர்ப்போடு வைத்திருக்கிறானோ அவன் தான் மனிதன் சொல்றார். அப்போ இந்த செய்தி, நன்றிங்கிற ஒரு சொல்லுக்கு வள்ளுவர் கொடுத்த உயிர் என்பது நம்மை போன்று தமிழராக பிறந்து தமிழ் ரத்தம் ஊறினால் மட்டுமே கிடைக்கும். இது வள்ளுவர் எனக்கு கொடுத்த செய்தி. அடுத்தது, இந்த அரங்கம் சிறியது அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஐயா சொல்லிட்டாரு, உணர்வு பெரியது அப்படின்னு. உணர்வு இந்த உணர்வு தான் முக்கியம். அரங்கம் பெருசு இருந்தா கேட்கிற காதுகள் நமக்கான காதுகளா இருக்கணும். அரங்கம் பெருசா இருந்து கேட்கிற காதல எங்கேயோ செல்போன்லயும் வாட்ஸ்அப்லயும் இருந்தவங்க யாராவது ஒருத்தராவது வாட்ஸ்அப் பாக்குற டைம் இருக்குதான்னு பாருங்க. எத்தனை பெரிய வணிக காந்தங்கள் இருக்குல்ல, இவங்க எல்லாம் இந்த சாதாரண காதங்களா? மணி இவ்வளவு நேரத்தை ஒதுக்கிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரியும், பஞ்சாயத்து தலைவர் காவி ஐயா இப்பேற்பட்ட ஒவ்வொரு ஆளுமையிலும் சொல்லிட்டு போல. நான் விஷயத்தை திருக்குறளுக்குள்ள வந்துடுறேன். பாவலரேர் ஐயா பேசும்போதும் கூட பவானி சொற்பொழிவில் திருக்குறளுக்கு 13 பேர் இருந்தாங்க. பாவலரேர் இப்பேற்பட்ட தமிழ் ஆளுமை. ஆனா எனக்குமே எங்க அணி திருக்குறள் அணிக்கும் இங்க கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது நாங்கள் பெருமைப்படுகிறோம். பாவலரேர் ஐயாவை விட மிகச்சிறந்த கூட்டம் இங்க தமிழ் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது மிகச்சிறந்த. அது பல்லடம் நகரத்துக்கு பெருமை, தமிழ் சங்க தலைவருக்கும் பொருளாளருக்கும் செயலாளருக்கும் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் பெருமை. அது ஒரு நகைச்சுவையான செய்தியா இருந்தாலும் அதில் உள்ள வருத்தம் கலந்திருப்பதை உணர்வோர் உணர்க. அடுத்தது மிக முக்கியமான செய்தி, இன்று சிவராத்திரி, சிவனுக்கே உரிய ராத்திரி.
அதை நாம வள்ளுவத்தோடு தொடர்படுத்தி ஒரு செயலோடு செய்வோம். ஐஎஸ்எம் இருக்கிறாருங்களா? ஐஎஸ்எம் இல்லைங்க. சரி, கல்லாமை அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லுவார், லட்சோப லட்சம் மக்கள் என்ற வெள்ளியங்கிரி மலையை அடிவாரத்துல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க இங்க இருந்து அந்த கல்லாமை அதிகாரத்துல வள்ளுவர் எப்படி அதுக்கு இலக்கணம் வகுக்கிறார் அப்படிங்கிறத ஒரு செயல் மூலமா நான் செஞ்சு காமிக்கிறேன். பாப்பா நீங்க அப்படிங்க. கல்லாமை அதிகாரம், கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை. பாப்பா இது உயிர்நிலை, அது கல்லாமை. ஒரு குதி நோக்கி புரிஞ்சுதுங்களா? அவர் கல்வாரா இருந்தாருன்னா உயிர்நிலை என்னங்க அவர்கிட்ட தான் இருக்குது அந்த உயிர்நிலை. அந்த ஆகினி சக்கரம், துரிய சக்கரம், துரியாதீர சக்கரம், எல்லா சக்கரமும் அங்கதான் இருக்குது. ஆனா அவர் கல்வார்னா வஞ்ச மனது, படிற்று ஒழுக்கம், போலி துறவு. அப்படி ஒரு போலி துறவு இருந்தா அவர்கிட்ட இருக்கிற உயிர்நிலையே அவரால் அடைய முடியாது. அவர் ஒரு குதி போட்டு உயிர்நிலை அடையலாம்னு வருவாரு, இன்னொரு குதி போட்டு வைப்ப அந்த உயிர்நிலை தள்ளி போயிட்டு. இதுதான் கல்வாருக்கு தள்ளும் உயிர்நிலை. என்னைக்காவது அடைய முடியுங்களா கணக்கரை செய்ய? என்னைக்குமே அடைய முடியாது. அது 2 குதி போட்டா உயிர்நிலை 2 குதி போட்டு 4 குதி போட்டு புறகால போயிட்டு என்னைக்கும் அந்த உட்கார் போகும். அடுத்த சீர்ல சொல்லுவாரு, கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு, நாம வாழ்ற உலகு சொர்க்கம். வள்ளுவர் சொல்றது சொர்க்கம். அந்த சொர்க்கம் கல்லார்னா யாரு? இது போல இல்வாழ்க்கையில ஆனந்தை போல வாழ்க்கை துணையோடு, சிப்பி ஐயாவோட, தங்கலட்சுமி அண்ணனுடைய ஊழ் துணையோடு, நம்ம கண்ணையன் ஐயாவோட ராம் துணையோடு அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை, பழுத்த முதிர்ந்த இல்வாழ்க்கை. அவங்களுக்கு சொர்க்கமே. பாப்பா மறுபடியும் ஒரு குதி போடு, இது சொர்க்கம். இப்ப புத்தேல் உலகு, நீ குதிச்சுட்டேவா? ஒரு குதி குச்சாலிங்க தான் நிக்கி, 2 குதி குச்சாலிங்க தான் நிக்கி, 3 குதி குச்சாலிக்கு தள்ளி வந்து பக்கத்துல. இது தள்ளாது. எது தள்ளாது? புத்தேல் உலகு தள்ளாது. நீ போலி துறவா இருந்தீனா புத்தேல் உலகு தள்ளி போயிட்டே இருக்கு. நீ என்னைக்கு அடைய முடியாது. லட்சோப லட்சம் மக்கள்கள் கூட்டம் கூட்டமா கூடி கும்மி அடிச்சுக்கலாம், உயிர்நிலை என்னன்னு தெரியாது. அடுத்தது அன்பின் வழியது உயிர்நிலை. இந்த அன்புடைமையை நான் என்னுடைய தந்தையாருடைய கடைசி சில மாதங்களில் வள்ளுவரோடு உரையாடும் போது எனக்கு கிடைச்ச செய்தி. அன்புடைமையில 4 தடவை எலும்பு பத்தி சொல்லுவார். எலும்புக்கும் அன்புக்குமான தொடர்பு சாதாரண விஷயம் இல்லை. அதை நான் உங்களுக்கு வரிசையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ஊன்றி பாருங்க. எலும்புக்கும் அன்புக்கும் எத்தனை தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறது உணர்ந்து நீங்கள் அறிய வேண்டிய செய்தி. அதை நான் அறிய வச்சு புரிய வச்சு சொல்ல முடியாது. அந்த திருக்குறளை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. இது விளக்கமெல்ல சொன்னா மிக நீண்டு, அதனால நீங்களே உணர்ந்துங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். என்பில் அப்படிங்கிறது இந்த இடத்துல எலும்பு, அன்புடைமையில் வர 2வது எலும்பு. 3வது எலும்பு அன்பின் வழியது உயிர்நிலை. அப்பிலாருக்கு என்பு தோல் போத்த உடம்பு. நான் பார்ப்பேன் சமூகத்துல இது விளக்கம் கொடுத்தா நிறைய பேர் எலும்பு பழச்சமே நினைக்கிறாரு, எலும்பு தோல் போத்தும் உடம்புன்னு சொன்னா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அன்பு இல்லைன்னா வள்ளுவர் அப்படி எப்படி நம்மளை செய்கிறாருங்கிறது பாருங்க. எலும்பு தோல் திருமூர்த்தி என்ன அன்பு இல்லை, எலும்பு தோல் போத்து உடம்பு உட்காந்துக்குன்னு எப்படி இருக்கு? ஐயோ, அது ரொம்ப மிக முக்கியமான செய்தி. 3வது எலும்பு அது. 4வது எலும்பு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. எலும்புக்கும் அன்புக்கும் வாழ்வுக்குமான தொடர்பை வள்ளுவர் சொல்ற விதத்தை நான் என்னுடைய தந்தையாருடைய மறைவில் கடைசி சில மாதங்களில் நான் உணர்ந்தேன். வள்ளுவம் வழி நான் அறியப்பட்டேன். அந்த செய்தியை அவைக்கு சொல்வதில் மகிழ்கிறேன். அடுத்தது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல. சாய்பல்லையானு சொன்னாரு. சாய்பல்லை வரது நான் எங்க வீட்டுல மொட்டை மேடையில் முதல் தளத்துல திருக்குறள் மேடையில் வந்து பாக்குற மாதிரி ஒட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கு இந்த திருக்குறளையும் எழுதி வச்சிருக்கிறேன். இது சாதாரணம் இல்லை. இது 5 காணுதலில் இன்பம். நீங்க சொன்னதால பார்த்தா மகிழ்ச்சி இருக்குமா பிரகாஷ்? சொன்னதா பாட்டு கேட்டனா தான் மகிழ்ச்சி இருக்கு. சாய் பல்லவி பார்த்தா தான் மகிழ்ச்சி இருக்கு. அப்ப 2க்குமான முரண்பாடு பாத்துங்க. சாய் பல்லவி பார்த்தா மகிழ்ச்சி இருக்கு, சொன்னதால கேட்டா தான் மகிழ்ச்சி இருக்கு. ஆனா 5 புலனுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரே ஒரு ஒளி மிகுந்த பெண்ணுடைய மனதிடமே என்னுடைய மனம் சிறைவிட்டு கிடக்கிறது என்ற அற்புதமான திருக்குறளை, அனுபவித்த திருக்குறளை வள்ளுவர் காமத்துப்பாலில் வச்சிருக்கிறார். அதே வள்ளுவர்
செவி, மன்னிச்சுங்க, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவான்கண்ணே உலகும்பர். 5 வகை வேற, அந்த 5 வகை அனுபவித்தல் வகை, இந்த 5 வகை வேற. அதே வள்ளுவர் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. நீ 5 உடன் அடக்கியும் ஒன்றும் பயன் இல்லை, பயம் இன்றே மெய்யுணர்வு இருக்கணும். மெய்யுணர்வு இருந்தால் தான் அந்த ஐயுணர்வு பயன்படும் என்பதை மிக நுட்பமாக சொல்லக்கூடிய பகுதி. அடுத்தது மரணத்துக்கும் பிறவாமைக்குமான வேறுபாடு. நான், நீங்க எல்லாருமே, நம்ம இந்த கூட்டமே எல்லாம் அடைவது மரணம். அது யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? யாராவது இங்க பிறவாமையை நோக்கி பயணத்தில் இருக்கிறீங்களா? ஒருத்தரும் கிடையாது. எனக்கு நாம் அடைவது மரணம். பிறவாமைன்னு என்னன்னு தெரியுமா? வள்ளுவர் வழியிலேயே சொல்றேன், பற்றற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும். இன்னும் தமிழ் மொழியில மிக அற்புதமான பாட்டு, தென்மதுரை வைகை நதி, அதுல கேட்டீங்கன்னா தெரியும், தேய்கின்றது காதல் நிலா தேயாதது ஆசை நிலா. அவ்வளவுதான். இந்த ஆசையை எப்போ நம்ம அறுக்கிறோமோ, தேயாத நிலா, தேயாத நிலாவை எப்போ நம்ம அறுக்கிறோமோ அப்போ எது கிடைக்கும்? பிறவாமை கிடைக்கும். அந்த பிறவாமையை பெற்றவர்கள் ஆசை அறுத்த வள்ளலாறு, ரமண மகரிஷி, இது போன்ற முனிவர்கள். அடுத்தது நம்ம தெய்வம். இப்போ ஐயா பேசுனது மிக முக்கியம். தொல்காப்பியத்தை தொட்டு உங்களுக்கு ஒரு 2 செய்தி சொல்லிடுறேன். தொல்காப்பியம் தெய்வத்தை 10ஓட 11 தான் வச்சுக்குது. அந்த செய்தியை நீங்க எத்தனை பேர் அறிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், 3 பொருள்கள் இருக்கு. அதுல முதற் பொருளா வைக்கிறது கடவுள் வைக்கல தொல்காப்பியம்.